ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வந்துட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகெங்கிலும் உள்ள ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க. ரிஷபராசிக்கு ஒரு நபரால மிகப்பெரிய 3 சம்பவங்கள் நடக்க போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல சங்கடங்கள், ஊரை விட்டு ஓடி போற அளவுக்கு, ஏன் செத்து போற அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழவே முடியாத ஒரு நிலையில நிக்கிறோம் நாங்க. நீ சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பிரச்சனை வந்துட போகிற மாதிரி சொல்கிறியே அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி மற்றவங்கள நம்பி தான் நான் நாசமாக போயிருக்கேன். அதெல்லாம் வாயில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சங்கடங்கள் என் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. இதில் புதுசாக வரக்கூடிய நபர் மட்டும் எனக்கு என்ன பண்ணிட போகிறார்? கூட பிறந்தவங்க, பழகுனவங்க, நண்பர்கள், ஏன் நிறைய நரிக்கூட்டங்கள் எங்களை நாய் மாதிரி பயன்படுத்தி துரத்தி விட்டுருச்சுங்க. இப்படி தவிக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நீயே கவலையே படாதீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த மனிதர்கள் எல்லாருமே உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரப்போகுது, நல்லது நடக்க போகுது. நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். உங்களை ஏமாத்துறவங்க இன்னைக்கு சிரிச்சிட்ருக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்களுடைய வெற்றியை பார்த்து அதே மனுஷங்க உங்களை பார்த்து ஏலம் பேசினவங்க, உங்களை பார்த்து சிரித்தவங்களா தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. கை கட்டி வாய்ப்பொத்தி எதுவுமே பேச முடியாது அப்படின்னு இருக்க போகிறாங்க. அப்படி ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. நீங்கள் சாதாரணமாக மாற்றமாக நினச்சிடாதீங்க, ஓகேங்களா? மற்ற பதிவு மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. பல வருஷமாக முடங்கி கிடந்த உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போது உயிர்ந்தெழ போகுதுங்க. புதிய நபரால், அவருடைய வருகையால், அவருடைய உதவி உங்கள் வாழ்க்கையவே முழுசாக மாற்ற போகுது. அந்த நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. இந்த மாற்றத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. காலம் உங்களுக்காகவே திரும்பி இருக்கு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? அமைதியானவங்க, பொறுமை ரொம்ப அதிகம், யாரையுமே ஈஸியாக காயப்படுத்த மாட்டீங்க. மற்றவங்களை காயப்படுத்தினாலும் அமைதி காப்பீங்க. கடந்த சில வருஷமாக உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திட்டு பலர் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. உழைப்புக்கு அங்கீகாரம் கிடையாது. மொத்த உழைப்பையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க. பணம் தங்காமல் போயிருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் உறவுகளை உடைச்சிருப்பாங்க. உங்கள் நம்பிக்கையை உடைஞ்சிருக்கும். இந்த இருண்ட காலம் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நல்லா தெளிவாக எழுதி வச்சு, கிரகங்களுடைய அருள் உங்களுக்கு வலுவா செயல்பட போகுது. நீங்க இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கும். பண வரவு அதிகமாகும். தொழில புதிய வாய்ப்புகள் திறக்க போகுது. உங்களை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலம். அதுல குறிப்பா அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறப்போகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் காட்டக்கூடிய ஒரு வழி உங்களுடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது. அப்படின்னா அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் என்ன? எந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு? யார் அந்த நபர்? இதோட யார் எதிரி அப்படிங்கிறதையும் அவர் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியம் இந்த பதிவில் தான் இருக்குது, சரிங்களா? ரிஷபராசிக்காரங்களுக்கு சத்தியமாக இந்த பதிவு கண்ணில் படுது. நீங்கள் இந்த பதிவு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். காலம் ஒருத்தரை சோதிக்கலாம். உங்களுடைய சோதனை காலம் முடிஞ்சிருச்சுங்க. உண்மையாக உழைச்சிங்க, உண்மையாக இருந்தீங்க. உங்களுடைய விதியை நிரந்தரமாக யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படி விதியை மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறார். அவர் சாதாரண மனுஷனா இல்ல, உங்க வாழ்க்கையை நல்ல திசைக்கு மாற்றக்கூடிய இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு கருவியா இருக்க போறார். அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றம். இந்த மாற்றத்தை எந்த மனுஷனாலையும், எந்த எதிரியாலையும், எந்த தீய சக்தியாலையும் கூட தடுக்க முடியாது. ரிஷபராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப அமைதியானவங்க. ஆனா அந்த அமைதிங்கிறது பலவீனமா இல்ல, அது மிகப்பெரிய பலமா உங்களுக்கு செயல்பட போகுது. நிறைய பேர் உங்களை அதான் நினச்சாங்க. அவன் அமைதியாக இருக்கான், இவனை முடிச்சு விட்டுறலாம், இவன் அமைதியாக இருக்கான், இவன் மேலே பழிய போட்டுடலாம். இப்படி சில பேர், பல பேர் உங்களை உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய அடக்கத்தையும் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் ஒருத்தரை நம்புனீங்க, உயிரை கூட கொடுப்பீங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் நம்புவீங்க. ஆனால் அந்த மனசை பலர் பயன்படுத்தி உங்களை ஏமாற்றிட்டாங்க தானே. ஆனால் இப்போயும் உங்களை ஏமாத்தினா கூட அவன் நல்லா இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழலில் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு பேசுகிறதுல சிலருக்கு கோபம் கூட உங்கள் குடும்பத்தார் உங்களை திட்டவும் செய்வாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க?
இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, விடியலுக்கு முன்னாடி இருள் அதிகமாக இருக்கும். அதே போல தான் வாழ்க்கையில் இருண்ட காலம் அப்படிங்கிறதுக்கு முடிவு வந்துருச்சு சரிங்களா. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. அதிர்ஷ்டம் கெட்டவன்டா நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயமாக நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்களுடைய அதிர்ஷ்ட சக்கரம் வேகமாக சுழல தொடங்கிருச்சு. அந்த ஒரு நபர் உறவுக்காரங்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், தொழில் தொடர்பாக அறிமுகமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய மனிதனாக கூட இருக்கலாம். அவர் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை முழுமையாக மாற்ற போகுது. உங்களுடைய வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைதியான சக்தி உங்களுடைய பொறுமை. ஸோ ரொம்ப காலமாக நீங்கள் காத்துட்டு இருந்த வெற்றி நீண்ட காலமாக நிலச்சிருக்கக்கூடிய அமைப்பில் மாறுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு தொடங்குது சரிங்களா. ரிஷபராசி அப்படின்னாவே இவங்களுடைய உலகம் என்ன தெரியுமா? குடும்பம், பொறுப்பு, நேர்மை, உழைப்பு. இதுதான் இவங்களுடைய அடையாளமே. ஆனால் கடந்த சில மாதமாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை, உழைத்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை, பணவரவு தாமதமாக இருக்கும். சிலருக்கு வேலை, தொழில், குடும்பம்ட்டு ஏன் உறவுகள் கூட குழப்பத்தை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இந்த இருளுக்கு பின்னாடி ஒரு விடியல் இருக்கும் இல்லையா, அதுதான் உங்கள் வாழ்க்கை நிலை இப்போ. ஓகேங்களா. குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. முதல்ல முக்கியமான மாற்றம் என்னென்னா பொருளாதார மாற்றம், வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, புதிய வணிக வாய்ப்பு, நிலுவை இருந்த தொகையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போ அமைய போகுது. இதுவரைக்கும் தடைபெற்றிருந்த ஒரு முயற்சி மீண்டும் உயிர் பெற போகுது. நீங்கள் பொறுமையோடு தொடர்ந்து உழைங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் வருமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க, வாய்ப்பு வந்தால் தயங்காதீங்க. சரியான இடத்துல சரியான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமா அமையும் சரிங்களா. இதில் இரண்டாவது முக்கியமான மாற்றம், உங்க வாழ்க்கையில பல தடவை நீங்க செய்த நன்மைக்கே பதிலாக ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. யாருக்காக உழைச்சிங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு உண்மையை மட்டும் மறந்துடாதீங்க. உழைப்பை காலம் சொதிக்கலாம், ஆனால் உழைப்புடைய பலனை நிரந்தரமா தடுக்க முடியாது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் தரப்போகுது. உறவுகளையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் தரப்போகுது. ஸோ வேலை, தொழில் மற்றும் மரியாதை, வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பாராட்டு, புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைகளை கவனிக்காமல் இருந்தவங்க இப்போ உங்களுக்கு பங்களிப்பு கொடுப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் அது விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையலாம், உருவாக போகுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லதான் சரிங்களா. அதே போல் இந்த வரக்கூடிய ஒரு நபர் அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது, ஆலோசனைங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். முதல்ல குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த புரிதல் குறைபாடுகள் இப்போ மெதுவாக சரியாகும். ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க, அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க. சரி, இதுக்கு போய் நம்ம கணவரை தப்பாக நினச்சிட்டோம். ரிஷபராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்டையும் ஒரு புரிதல் வரும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் இப்போ கிடைக்கும். அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முன்ன இருந்தது போல் எல்லாரையும் நம்பி பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீனுக்கு நிற்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. வாய்ப்பு இருந்தாலும் சரி, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவசர முடிவுகளை தவிர்த்தி ஆகணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஆன்மீக வழிகாட்டுதல், இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு அல்லது உங்கள் குலதெய்வத்தை மனப்பூர்வம் வழிபாடு செய்யணும். உங்களுக்கு மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் கொடுக்கும். ஆன்மீகம் பலருக்கு நல்ல முடிவுகளை எடுக்க உதவி பண்ணும். உங்களுடைய மனநிலை மேம்படுத்தும் சரிங்களா. இதை மூன்றாவது மிகப்பெரிய திருப்பம்னு பார்த்தோம்னாக்கா, உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலம். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா எல்லாரும் நினைக்கிறாங்க அது மண்ணுக்குள்ளே இருந்துச்சு, அது முளைக்குதோ முளைக்கலையோ அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் அதே விதை காலம் வந்துச்சு அப்படின்னா மரமாகி உலகுக்கே நிழல் தரும். அதுபோல தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய உயர்வுக்கு இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. மூன்றாவது முக்கியமான மாற்றம்ங்கிறது மரியாதை மற்றும் புதிய வாய்ப்புகள். இந்த காலகட்டத்தில் உங்கள் பலருக்கு முன்னே கிடைக்காம போன வாய்ப்புகள் கூட இப்போ கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். மனுஷங்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. சிலருக்கு புதிய வேலை, சிலருக்கு புதிய தொழில் வளர்ச்சி, சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, சிலருக்கு சொந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றத்துக்கெல்லாம் ஒரு நல்ல திருப்பு முனை அமைய போகுது. சொத்து சுகமெல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்டில் இழுபறியாக இருந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நிலம், வீடு, குடும்பம், சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல திசைக்கு மாறப்போகுது. கடன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை திட்டமிட்டு அடைப்பதற்கான வாய்ப்பு வரும். வருமானம் அதிகமாகக்கூடிய காலகட்டம். சேமிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் திருமணம் மற்றும் குடும்பம், திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய வரம் பற்றிய பேச்சுக்கள் வரும்.
திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் தொடர்பான முக்கியமான நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதுக்கு வரும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலர் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அளவுக்கு மீறி யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க. பண விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க. அதே போல் சொத்து பத்துக்களை வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஆவணங்களை கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவணங்களை சரி பார்க்கணும். ஓகேங்களா? ஆவண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல காலம் வந்தாலும் விவேகம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, மாதத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுடைய ஆலயத்தில் எங்கேயாவது பக்கத்துலேயோ இல்லை திருவண்ணாமலையிலையோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உணவு கொடுங்க. அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, இளம் பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 9. சாதகமான திசை தென்கிழக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார், சிவபெருமான், முருகப்பெருமான். ஒன்னே ஒண்ணுதான். ரிஷபராசி மாத்திக்க வேண்டியது, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் தைரியமா ஏத்துக்கோங்க. உழைப்ப நிறுத்தாதீங்க, பொறுமையை இழக்காதீங்க. நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்கள பல பேருக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதா அமையும். இறைவன் மீது நம்பிக்கையும் உங்கள் மீது தன்னம்பிக்கையும் இந்த ரெண்டும் இருந்தால் வெற்றிக்கான பாதை தன்னால் திறக்குங்க. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். திரும்பவும் ஒரு சில விஷயங்களை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் நம்பினவங்களே உங்களை ஏமாற்றி இருக்கலாம். உயிருக்கு உயிராக பழகினவங்களே முதுகில் குத்தி இருக்காங்க. உழைப்பு உங்களுடையது, பலன் மற்றவங்களுக்கு போயிருக்கும். கண்ணீர் உங்களுடையது, சிரிப்பு மற்றவங்களுக்கு இருந்திருக்கும். எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை எப்போ மாறும், நமக்கு ஒரு நல்ல காலம் வருமா, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, இப்படி 1000 கேள்விகளோடு நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. ரிஷபராசியுடைய மறுபிறப்புனே சொல்லலாங்க. இதுவரைக்கும் மூடியிருந்த கதவுகள் திறக்க போகுது. உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அவமானப்பட்ட இடத்திலே மரியாதை கிடைக்கும். இழந்த நம்பிக்கை திரும்ப வரும். அது காரணமாக இருப்பவர் தான் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய நபராக இருப்பார். அவர் வந்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தவங்க விலகி போவாங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க. உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு வெறும் வார்த்தையாக எடுத்துக்காதீங்க. காலம் எழுதிட்டு இருக்க ஒரு புதிய அத்தியாயம்ங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கையில் பணம் தங்காமல் போன நாட்கள் அதிகமாக இருந்துச்சு. சம்பாதிச்சாலும் செலவாயிரும். கடன், மருத்துவ செலவு, குடும்ப பொறுப்புன்னு சொல்லிட்டு வருமானம் வந்த வேகத்தில் வெளியில் போயிருக்கும், மறைஞ்சிருக்கும். இனிமேல் அந்த நிலையில் மாற்றம் வருது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனை கிடைக்கும். நீங்க பல வருஷமா எதிர்பார்த்த நல்ல தகவலா கூட இருக்கலாம். ஒரு வாய்ப்பு உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தி விட்டுருங்க. இதுவரைக்கும் உங்களை அலட்சியமா பேசினவங்க, அலட்சியமா பார்த்தவங்க உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க. உங்க திறமைக்கு கிடைக்காத அங்கீகாரம் இனி உங்களை தேடி வரும். நீங்க போற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்க சொன்ன உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்களா? தடைகள் விலகும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றீங்களா? எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கான கதவு இப்ப திறக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. இந்த நேரத்துல யார்கிட்டயுமே உங்களுடைய திட்டங்களை சொல்லாதீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் அதிகம். அமைதியா உள்ளீங்க. வெற்றி தானா உங்க பெயரை உலகத்துக்கு சொல்லும். ரிஷபராசிக்காரங்களே, நீங்க இனிமே பணத்துக்காக யார்கிட்டயுமே தலைகுனிய வேண்டிய காலம் இல்ல. உங்களுடைய உழைப்பை உங்களுடைய உயரத்துக்கு எடுத்துட்டு போக போகுது. உங்களுடைய நேர்மையை உங்களை காப்பாற்ற போகுது. ஓகேங்களா? உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய கதவை தொடக்க சாவியாக வரக்கூடிய நபர் தான் அந்த நபராக இருப்பாருங்க. அந்த சந்திப்புக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை நினச்சி நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்களுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. குடும்ப உறவு, சொத்து, திருமணம், வாழ்க்கையில் நிம்மதி எல்லாம் கிடைக்க போகுது. உங்களை ஒதுக்கின உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மெல்ல மெல்ல விலகும். திருமண தடை இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சூழல் உருவாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அதிகம். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகம் எல்லாம் உங்கள் கைக்கு சேரும். பயப்படவே வேண்டாம். இது ஒரு இழப்பே கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க. இறைவன் உங்களுக்கான நலனை கொடுக்க முடிவு பண்ணிட்டார். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு பாதுகாப்பு கவசமாக சில பேர் உங்களுக்கு அனுப்ப போகிறார். அதனால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரிஷபராசிக்காரனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பொற்காலமாக மாறப்போகுது. இது என்ன? உங்களுக்கு பணம் வரும். அது வெறும் பணம் பற்றிய மாற்றம் அல்ல, இது வெறும் உறவுகள் பற்றிய மாற்றமும் அல்ல. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த திசையே மாற்றக்கூடிய ஒரு காலம். என்னால் முடியுமா? இந்த சந்தேகம் இருக்கா?
நான் தோத்துருவேனா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கா, என் வாழ்க்கை எப்போ மாறும், இந்த ஏக்கம் இருக்கா, அது எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் வந்திருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய பெயருக்கு மரியாதை கிடைக்கும். இதுவரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தவங்க இனிமேல் உங்களை தடுக்கவே முடியாது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க உங்களுடைய வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் அமைதியாக உழைத்ததற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.